கொலோசியர் 2:18-19 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கணுக்களாலும் சரி, அதில் ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்களா? பந்தய பொருள். அதாக்கு இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிறது பந்தய பொருள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. அத்தனை பேரும் கண்ணை மூடணும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கடந்த 4 நாட்களாக எல்லா பிரதிகூலத்துக்கு நடுவிலேயும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாயிருந்து இந்த கூட்டங்களை தேவரீர் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக, சத்திய வசனத்தை அத்தனை பேரும் கேட்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுனால நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. கண்களினா காண்கின்றேனே இன்பகானா தேசமதை. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் மண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் மண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே இன்பகானா தேசமதை. கண்களினா காண்கின்றேனே இன்பகானா தேசமதை. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ வளைத்திடுமே. குயவன் கையில் களிமண் மண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் மண்ணா அனுதினம்
வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. நல்ல தகப்பனே, நல்ல இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கொர்நெலியோவின் வீட்டுக்குள்ளே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி அந்த வீட்டை நிரப்பினது போல இந்த ராத்திரி உம்முடைய வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும்போ ஒரு அளவற்ற அபிஷேகம் இந்த இடத்தை மூட வேண்டும் என்று ஜெபி. வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுவார்களாக, கட்டப்பட்டவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகள் துரத்தப்படுவதாக, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த கிரியைகளினாலும் உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஆள் கூட கர்த்தர் என்னோட பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாது. அத்தனை பேரும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படிங்கிற உணர்வோடு எழும்ப கிருபை தாரும். இருதயங்களின் கதவுகளை திறந்து வையும். உம்முடைய வசனத்தினால் நிரப்பும். பேசப்படுகிற வசனங்களை சத்துரு இருதயத்தில் நுழைந்து எடுத்துக்கொண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களுக்கு காவல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இந்த தேசத்தில் தந்திருக்கிற அமைதலுக்காய் நன்றி. இந்த சத்தம் போகிற இடம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும், தாழ்த்துகிறோம். எல்லா நல்ல ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்துக்காக ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை போல ஆச்சரியமான ஜனங்களை இதுவரை நான் கண்டதில்லை, இனி காண்பதற்கு வாய்ப்பும் இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் தெய்வத்தை ஆராதிக்கிற உத்தமமாய் தெய்வத்தை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா வறட்சியான காலத்திலேயும் உங்களை செழிப்பாய் வைத்திருப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். பவுலை கொண்டு கொலோசு பட்டணத்தில் உள்ள சபை அது ஒரு வீட்டு சபையாகும். வீடுல கூடி வருகிற சபை. அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி சபைகளுக்கு பேரு கிடையாது. அன்னைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்தா கொரிந்து சபை, எபேசு பட்டணத்தில் இருந்தா எபேசு சபை, பிலிப்பி பட்டணத்தில் இருந்தா பிலிப்பி சபை, கொலோசே பட்டணத்தில் இருந்தா கொலோசே சபை. இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது. இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, இப்போ சரல் விளையில இருந்தால் சரல் விளை சபைன்னு இன்னைக்கு வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? ஏன் வைக்க முடியாதுன்னா, சரல் விளை 1, சரல் விளை 2, சரல் விளை 3, சரல் விளை 58, சரல் விளை 63. புரியலையோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொலோசே பட்டணத்தில் உள்ள சபை ஒரு வீட்டில் கூடி வருகிற சபை. அந்த வீட்டில் கூடி வருகிற தேவ பிள்ளைகள், அந்த சபையில் உள்ள பாதி ஆட்களும் அடிமைகள். வீடுகளில் அடிமைகளாயிருக்கிறவர்கள். அடிமைகளாயிருக்கிறவர்கள் நேரம் கிடைக்கும்போ வந்து தெய்வத்தை ஆராதிக்கணும். அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நல்ல வீடு கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது, நல்ல வஸ்திரம் கிடையாது, நல்ல எதிர்காலம் கிடையாது.
அடிமைப்பணி எடுத்து வாழ்கிற ஆட்களுக்கு நிருபம் எழுதி சொல்றாரு, உங்களுக்கு பந்தய பொருள் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? பந்தய பொருள். அப்போ இன்னைக்கு மாலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தி பந்தய பொருள். ஜபத்தோடு கூட அமர்ந்திருந்து அத்தனை பேரும் கேட்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல 2 வகையான போட்டிகள் உண்டு. எத்தனை வகையான போட்டி உண்டு? 2 வகையான போட்டி. ஒன்று உள் அரங்கத்தில் நடக்கிற போட்டி. அதுக்கு இங்கிலீஷில் இன்டோர் கேம்னு சொல்லுவேன். உள் அரங்கத்தில் நடக்கிற போட்டி. 2 அவுட்டோர் கேம்னு சொல்லுவேன், வெளியே நடக்கிற போட்டி. எத்தனை வகை போட்டி உண்டு? 2 வகை. ஒன்று எங்க நடக்கும்? உள்ள நடக்கும், உள் அரங்கத்தில் நடக்கும், அடைக்கப்பட்ட இடத்துல நடக்கும். ஆனா இன்னொரு வகை போட்டி அப்படி கிடையாது, அது வெளியே நடக்கும். எல்லாருக்க கண்ணு முன்ன வச்சு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போ அவங்க முன்ன வச்சு போட்டியில பங்கு கொள்றதாக்கும் அவுட்டோர் கேம், வெளியே நடக்கும். அப்ப 2 வகையான போட்டிகள் உண்டு. ஒன்று பப்ளிக் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவேன், வெளிப்படையாய் நின்று வெளியரங்கமா எல்லாருக்கும் முன்ன நின்று போட்டியில பங்கெடுக்கிறது. இன்னொன்னு அப்படி கிடையாது, கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பணும், அந்த கொஞ்சம் பேருக்கு முன்ன நின்று போட்டியில பங்கெடுக்கணும். அதாக்கும் உள் அரங்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் 2 போட்டியிலையும் பங்கெடுக்கணும். எதுல எல்லாம் பங்கெடுக்கணும்? 2 போட்டியிலையும் பங்கெடுக்கணும். ஒன்று நமக்கு வெளியரங்கத்தில் போராடுகிற வெளிப்போட்டியும் உண்டு, இன்னொன்று உள்ள நடக்கிற உள் போட்டியும். போட்டியில பங்கெடுக்கிற ஆட்கள் முதல்ல அறிய வேண்டியது போட்டியில பங்கெடுக்க வேண்டிய தகுதி. போட்டியில பங்கெடுக்க வேண்டிய ஒரு தகுதி. இப்ப நம்ம ஆர்மியில போனா நம்மளை எடுப்பணுமா? நம்மளை கண்ட உடனே கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறத்துல ஓடி ஓடுவோம். நம்மளை ஆர்மியில் எடுக்க மாட்டோம். நம்மளை பைலட்டுக்கு எடுப்பணுமா? எடுக்க மாட்டோம். நம்ம இன்டர்வியூக்கு போகணும்னு அறிஞ்சா 5 மணிக்கூருக்கு முன்னே இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு போட்டியில பங்கெடுக்கன்னு சொல்லி ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி இருந்தாதான் அந்த போட்டியில் என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். தகுதி இல்லாதவர்கள் அந்த போட்டியில பங்கெடுக்க முடியாது. பரலோகத்துக்கு போகிற இந்த பந்தயத்தில் யார் பங்கு கொள்ள முடியும்? நானும் வாரேன், நானும் ஒன்று பார்க்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பங்கு கொள்ள முடியாது. பங்கு கொள்வதற்கு குறைஞ்சபட்சம் 3 தகுதி. பங்கு கொள்றது குறைஞ்சபட்சம் 3 தகுதி. இந்த 3 தகுதி உண்டுன்னாதான் இந்த ஆவிக்குரிய போட்டியிலே கலந்து கொள்ள முடியும். இல்லைன்னா கைதட்டலாம், உட்கார்ந்து பாடலாம், சோத்திரம் சொல்லலாம், அல்லேலியா சொல்லலாம், அதெல்லாம் எல்லாரும் சொல்லலாம். ஆனா தெய்வராஜ்யத்தின் பந்தய சாலையில போட்டியில பங்கு கொள்ள 3 காரியம். 1, மனம் திரும்பி இருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள சகல ஜனங்களையும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஜாதி வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும் ஒரு கட்டளை, மத வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு கட்டளை, மொழி இன நிற வித்தியாசம் இல்லாம 780 கோடி ஜனங்களுக்கும் பரலோகத்திலிருந்து பிறந்திருக்கிற ஒரே கட்டளை. அது என்ன கட்டளை தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி அநேகர் ஆண்டவர் மனம் திரும்ப பண்ணணும்னு சொல்லி ஒரு வார்த்தை ஜபிங்க. ஆண்டவரே, இந்த கடைசி மாலையில சில இருதயங்களை திறப்பீராக, சில உள்ளங்களை திறப்பீராக. என் வீட்டில் சிலர், என் குடும்பத்தில் சிலர், என் ரத்தத்தில் பிறந்த சிலர் இந்த ராத்திரி மனம் திரும்புவார்களாக. அந்த தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாம இந்த ராத்திரி அப்பா யாரும் துணிகரத்தோட போக விடாதிரு ஆண்டவரே, யாரு இருதய கடினத்தோட போக விடாதிரு ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே மனம் திரும்புதல் ஆலோசனைய தங்களுக்கு கேடுண்டாகும்படி தள்ளிவிட்டு போக விடாதிரு. எங்க இருந்தாலும் உடைய வசனம் தொடுவதாக, எங்க இருந்தாலும் உடைய சத்தியம் தொடுவதாக, எங்க இருந்தாலும் உடைய வசன உள்ளங்களுக்குள்ள ஊடுருவுவதாக. 1வது இந்த போட்டியில பங்கெடுக்க மனம் திரும்பணும்.
രണ്ടാമത് ஞானஸ்நானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். 32 வகையான ஞானஸ்நானம் உலகத்துல உண்டு. எத்தனை வகை? 32 வகையான ஞானஸ்நானம் இந்த உலகத்துல உண்டு. ஆனா பைபிள்ல ஒரு ஞானஸ்நானம் தான் உண்டு. பைபிள்ல சொல்லி இருக்கிற ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஜலத்துல இறங்கி அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழும்புகிற ஒரு ஞானஸ்நானம் மட்டும்தான் பைபிள்ல உண்டு. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படி பாக்கியம் பெற்றவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பாக்கியவான்கள் இல்லையா? மனம் ஞானஸ்நானத்தின் ஆலோசனையை தள்ளிவிடுகிற மனுஷர்களை பார்த்து பைபிள் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகும்படி இந்த ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். எத்தனை காலம் இப்படி தள்ளிவிட முடியும் இல்லையா? நம்ம எத்தனை காலம் உயிரோடு இருப்போம்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. கிடைச்ச வாய்ப்பில் தயவு செஞ்சு இதுவரை ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காத யாராவது உண்டுன்னா, ஞானஸ்நான சத்தியத்துக்கு அர்ப்பணிக்காத யாராவது உண்டுன்னா, ஒரு சகோதரன் தருகிற ஆவிக்குரிய ஆலோசனை ஏற்றுக்கிடுங்க. வாய்ப்பு ஆண்டவர் உங்க முன்ன வைத்திருக்கிறார். இதோடு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட இணைக்கப்படணும். ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு ரெண்டுக்கும் கீழ்ப்படிஞ்சா போதாது, பரிசுத்த ஆவியின் நிறைவு பெறணும். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல, அவருடைய ஆவியின் நிறைவை பெறணும். ஏன்னா இந்த விண்வெளியில போகணும்னு வைங்க, இந்த அட்மாஸ்பியரை தாண்டி போகணும்னா ஆக்சிஜனை கூட கொண்டு தான் போகணும். ஆக்சிஜன் உண்டுன்னா தான் போகணும். இல்லைன்னா என்னது மைக்கில் சொல்லலையா? இல்லைன்னா சமயமாம். அதனால மேலோட்டு போனா என்ன கொண்டு போகணும்? ஆக்சிஜன் கொண்டு தான் போகணும். வேற ஒரு கிரகத்துக்கு யாத்திரை போக ஆக்சிஜன் கொண்டு போனாதான் போகணும்னா, பரலோகத்துக்கு போக பரிசுத்த ஆவி உண்டுன்னாதான் போக முடியும். அதனால ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும்படி தமது ஆவியை நமக்குள்ள வைக்கிறார். எக்காலம் ஊதும்போ இந்த காந்தத்தை வச்சு பூமியில கிடக்கிற இரும்பை ஒட்டி ஒட்டி எடுப்பணும் இல்லையா? அது போலையாக்கும். எக்காலம் ஊதும்போ அவருடைய ஆவியின் முத்திரை உள்ளது மட்டும்தான் எழும்போ. ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை சொல்றேன், எக்காலம் ஊதப்படும்போ பரிசுத்த ஆவியின் முத்திரை உள்ளவர்கள் மட்டும்தான் எழும்புவார்கள். ஏன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக ஆவியானவரால் முத்திரையிட்டிருக்கிறார். கைதட்டி 2 நிமிஷம் அத்தனை பேரும் வாயை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த மைதானத்தில் அந்நிய பாஷை பேசி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நான் நிரம்ப விரும்புறேன்னு சொல்லி யாராவது விரும்பினால் இப்பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். அல்பரா ஹத்தரி அந்தரா அல்ஹந்தரா ஹத்தரா சந்தரா ரீபத்தரா பிரௌடல் கபரபலபா ரெந்தல் கனாதரா அந்தல் கந்தரா சந்தரா பாபா. இனி ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, பரிசுத்தாவின் நிறைவு பெற்றாச்சுன்னா பின்ன நம்ம ஒவ்வொருவரும் போட்டியாளர்கள். நம்ம எல்லாம் யாரு? முறைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் யாரு? போட்டியாளர்கள். we are in the ground. நம்ம போட்டியில பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அது நீங்க மறக்க கூடாது. என்னத்துல பங்கெடுத்துட்டு இருக்கிறோம்? போட்டியில பங்கெடுத்துட்டு இருக்கிறோம். அந்த போட்டியில 5 வகையான போட்டிகள் உண்டு. எத்தனை வகையான போட்டிகள் உண்டு? 5 வகையான போட்டிகள் உண்டு. இந்த ராத்திரி தான் இனி அந்த 5 வகையான போட்டிகளை சொல்லுவேன். அந்த 5 வகையான போட்டியில பங்கெடுக்கிறவர்கள் யாருன்னு சொல்லுவேன். அந்த 5 வகையான போட்டிகள் நடக்கிற மைதானங்களை சொல்லுவேன். வெற்றி பெறலுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவேன். அவ்வளவும் சொல்லி நாம ஜெபிக்க போறோம்.
அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 5 வகை போட்டி. 1 தனிநபர் போட்டி. என்ன போட்டி? தனிநபர் போட்டி. எனக்கு எதிராளியும் கிடையாது, சொந்தக்காரலும் கிடையாது, ஊரும் கிடையாது, உலகமும் கிடையாது. நான் தான் போட்டி, நான் தான் அம்பேர், நான் தான் போராடணும். அது ஒரு போட்டி உண்டு. நல்லா தானே இருக்கு இல்லையா? சென்டரும் நானே, ஸ்டேட்டும் நானே. நீங்க எங்க இல்லையோ? அல்லேலூயா. அது அவ்வளோ கடினமான போட்டியாக இருக்காது. நான் கைதட்டக்கு யாரும் இருக்க மாட்டேனும், உற்சாகப்படுத்தக்கும் ஆள் இருக்காது, கீழே விழுந்தாலும் தூக்கி விட ஆளும் இருக்காது. விழுந்தியா எலும்பு, சொந்தமாக உற்சாகப்படுத்திக்கோ. தூக்கம் வந்தால் தூங்கு, எழும்பி ஓட தொடங்கினா ஓடு, போயிட்டே இரு. உள்ள நடக்கிற போட்டி. எங்கே நடக்கிற போட்டி? உள்ள நடக்கிற போட்டி. சரி, அது எங்கே நடக்குது? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து ஒரு போட்டி. பாத்தீங்களா எங்க நடக்குது? சில ஆட்கள் ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பணும், நமக்கு தெரியாது உள்ள யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எங்க பிரச்சனை நடக்குது? உள்ள. நம்ம ஆட்களை பார்க்கும்போது சிரிக்கிறோம், ஜபிக்க விரும்பும்போது கூட இருந்து ஜபிக்கிறோம், எல்லார்ட்டையும் நல்லா பேசுறோம், எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனா யாருக்கும் தெரியாம நமக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? உள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம கை நம்ம சொன்னா கேட்கல, நம்ம கண்ணு நம்ம சொன்னா கேட்கல, நம்ம வாய் நம்ம சொன்னா கேட்கல, நம்ம காலு நம்ம சொன்னா கேட்கல. எங்க போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அங்க பார்த்து காலு விரைந்து ஓடுது. எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை செய்யும்படி கை வேகம் கொள்ளுது. எதை பார்க்கப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை பார்க்கும்படி கண்ணு போகுது. எதை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை கேட்க காது விரும்புது. எதை பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை பேச வாய் துடிக்குது. பாத்தீங்களா? ஆண்டவர் நடக்க கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு போக விரைந்தோடும் கால்கள், ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்ய துடிக்கிற கைகள், ஆண்டவர் பார்க்க கூடாதுன்னு சொல்றத பார்த்து ரசிக்கிற கண்கள், ஆண்டவர் கேட்க கூடாதுன்னு சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கிற காதுகள், ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொன்னதை ரசிச்சு ரசிச்சு பேசுகிற வாய். எனக்கு மிகப்பெரிய எதிராளி கோலியாத்து கிடையாது, எனக்கு மிகப்பெரிய எதிராளி பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, எனக்கு மிகப்பெரிய எதிராளி ஊர்ல ஒருத்தர் கிடையாது, எனக்கு மிகப்பெரிய எதிராளி நான் தான். எனக்கு மிகப்பெரிய எதிராளி நான் தான். இன்னொரு ராஜ்யத்தில இருந்து ஒரு எதிராளியை கொண்டு வந்து சத்துரு உங்களை அழிக்க மாட்டான். அங்க இருந்து ஒரு கோலியாத்தை கொண்டு வச்சு சத்துரு உங்களை அழிக்க மாட்டான். உங்களை அழிக்க நீங்களே போதும். நீங்க எங்க இல்லையோ, உங்களை அழிக்க யாரு போதும்? நீங்களே போதும். சத்துருடைய திட்டங்களில் மிகப்பெரிய திட்டம் எது தெரியுமா? நம்மளை வச்சு நம்மளை அழிப்பது, நம்மளை வச்சு நம்மளை அழிப்பது. இஸ்ரவேல் உள்ள ஆண் பிள்ளைகள் எகிப்தில் பிறந்தாங்க இல்லையா? எகிப்தில் பிறந்த இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை கொல்லக்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யாரை வச்சான்? மருத்துவச்சிகளை வச்சான். எகிப்திய மருத்துவச்சிகளை வச்சானா? எபிரேய மருத்துவச்சிகளை வச்சானா? எபிரேய மருத்துவச்சிகளை வச்சான். யாரை கொல்லக்கு? எபிரேய பிள்ளைகளை கொல்லக்கு எபிரேய மருத்துவச்சிகளை. அப்போ நம்மளை அழிக்க சாத்தான் யாரதான் பலப்படுத்துவாய்? நம்மளை தான் பலப்படுத்துவாய். ஆவேசத்தை தருவாய். 2 சினிமா கூட பாரு, ஆவேசத்தை தருவாய். நாக்க பிடுங்குற மாதிரி 2 கேளு, ஆவேசத்தை தருவாய். செய், அப்படி துணிஞ்சு நில்லு. எங்க வருது என்ன வருதுன்னு பார்க்கலான்னு தேவையில்லாம சத்துரு தார தைரியத்தை வச்சு துணிஞ்சு இறங்க கூடாது. தெய்வ பிள்ளைகள், தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளணும். எனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தில் நான் தோற்றாலும்
அதுவும் தோல்விதான். அதனால பவுல் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அனுதினமும் சாகுறேன், என் நேரமும் கொல்லப்படுகிறேன், என் அவயவங்களை அவரோடு கூட சிலுவையில் அறைகிறேன். இந்த ராத்திரி கூட்டத்தில் நம்முடைய கண்கள் அவரோடு கூட அறையப்படணும், நம்முடைய கைகள் அவரோடு கூட அறையப்படணும், நம்முடைய கால்கள் அவரோடு கூட அறையப்படணும். சிலுவையில் அறையப்பட்ட எந்த தேவ பிள்ளையும் தோற்று போவது இல்லை. கை தட்டி வா திறந்து ஒன்னு பலத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடரப சந்தரபா ரியாந்தர பிரௌடப துரபலபரபலபா. பாத்தீங்களா? எனக்கு சொந்தக்காரங்கள்ல எதிராளி இல்லை, எனக்கு உலகத்துல எதிராளி இல்லை, எனக்கு ஊர்ல எதிராளி இல்லை. அப்படி இல்லாததுனால நான் போட்டியில இல்லைன்னு நினைக்க கூடாது. நான் உள்ளுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல மிகப்பெரிய போராட்டம் நடக்கிற மைதானம் நம்முடைய சிந்தை. யூதாசின் சிந்தைக்குள் சாத்தான் நுழைந்தான், பேதுருவின் சிந்தைக்குள் சாத்தான் நுழைந்தான். சிந்தை என்கிற மைதானத்தை மட்டும் அடைச்சு வச்சிருந்த வைங்க, பாதி வெற்றி பெற்ற மாதிரி. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சிதறி கிடக்கிற பரிசுத்தவான்களுக்கு நிருபை எழுதும்போ பக்தன் பேதுரு சொல்ற வார்த்தைகளை நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில பாடுபட்டபடியால் அப்படிப்பட்ட சிந்தையை, எப்படி? அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. பக்தன் சொல்றது இடுப்புல அல்ல பெல்ட் கட்டக்கு. எங்க பெல்ட் கட்டணுமா? மனதில் அறை கட்டணுமா? அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இருந்து தேவையில்லாத சிந்தைகளை உள்ள புகுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை போர்க்களமா மாற்றும்படி அந்தகார வல்லமைகள் திட்டம் போடுகிறதுனால இந்த ராத்திரி உங்க சிந்தைக்கு ஒரு காவல் போடுங்க, உங்க சிந்தைக்கு ஒரு காவல் போடுங்க. என் நேரம் சொல்லணும், இயேசு எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார், இயேசு எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார், இயேசு எனக்காக. சகோதரா, நீ சிந்தனையை ஜெயிக்க முடியும். ஏன்னா இயேசு உனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். நீ சிந்தையை மேற்கொள்ள முடியும். ஏன்னா இயேசு உனக்காக பச்சை மாம்சத்தில் பாடுபட்டார். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். சிந்தையின் அறையை கட்டிக்கொண்டு. அனுபவம் இல்லாத நாம் பேசுறது போல இல்ல. பேதுரு பிரசங்கியார் சொன்னா, பேதுரு பிரசங்கியாருக்கு அனுபவம் உண்டு. ஒரு தடவை சிந்தையில எங்கேயோ ஒரு ஓட்டை கிடந்து அந்த ஓட்டைக்குள்ளோடி சத்துரு ஏறி உள்ள உட்கார்ந்தான். உள்ள உட்கார்ந்துட்டு இயேசுவானவரை பார்த்து சொன்னா, நீர் மரிக்க கூடாது, அப்படி உமக்கு நடக்க கூடாதுன்னு. இயேசு திரும்பி பார்த்து சொன்னாரு, போ சாத்தானேன்னு. அதனால சிந்தனையின் விளைவை அறிஞ்சு அவர் சொல்றாரு, சிந்தனையை காவல் போடணும்னு. கை உயர்த்தி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ என் சொந்த அவயவத்தோடு நான் போராடுகிற ஒரு போராட்டம் உண்டு. நான் போராடுகிற ஒரு போராட்டம் உண்டு. பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கிற நானே ஆகாதவராய் போகாதபடிக்கு எல்லாவற்றிலேயும் என்ன அடக்கி என்ன ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படின்னா எனக்கும் போராட்டம் உண்டு. அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம எந்நேரமும் சிலுவையில் அறைஞ்சு கொண்டிருக்கணும், எந்நேரமும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கணும், எந்நேரமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கணும். நமக்கு நாமே எதிராளியாய் மாறிவிடக் கூடாது. யாருக்கு யாரு? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சிம்சோனை யாராவது அழிக்க முடியுமா? சிங்கம், கரடி, பெலிஸ்தியர்கள் யாராவது அவனை அழிக்க முடியுமா? 300 நரிய பிடிச்சு வாளோட வால் சேர்த்து கட்டினான்னு சொன்னா அவன் பெரிய வீரன் இல்லையா? அவனை அழிச்சது யாரு? அவன் தான் அழிச்சான். நம்மளை அழிச்சக்கு வெளியில நின்று ஒரு ஆள் என்னத்துக்கு? நம்மளே தாராளம். ஒன்னாவது போட்டியில பங்கெடுக்கிறது யாரு மட்டும்? நம்ம மட்டும். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம நீங்க போராடுகிறீர்கள்.
நீங்க குடியிருக்கிற தேசத்துல யாருக்கும் தெரியாம நீங்க போராடுகிறீர்கள். நீங்க இருக்கிற இடத்துல யாருக்கும் தெரியாம நீங்க போராடுகிறீர்கள். யாருக்கும் தெரியல. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு? போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உள்ள தோற்று போனோன்னு வைங்க, கொஞ்ச நாள்ல வெளியே தெரியும் தோற்றாச்சுன்னு. உள்ள தோற்று போனோன்னு வைங்க, 5-6 மாசத்துல தெரியும் ஓ இன்னார் விழுந்தாச்சுன்னு. அதனால உள்ள தோற்று போகாதபடிக்கு நான் மிகவும் போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப 1வது போட்டியில பங்கெடுக்கிறது ஒரே ஒரு ஆள். அந்த போட்டியில பங்கெடுக்கிறது நான் மட்டும்தான். அந்த போட்டியில பங்கெடுத்து வெற்றி பெற்றா ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா? ஜெயம் பெற்றவன். அது பயங்கர அல்லேலூயா ஆகி போச்சு. ஜெயம் பெற்றவன். அப்போ 1வது வெற்றி, 1வது போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையில், 1வது பந்தயம் தனிப்பட்ட வாழ்க்கையில், 1வது வெற்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி. அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிக்கணும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிக்கணும். ஆண்டவரை பார்த்த உடனே ஜெபிங்க. ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த கன்வென்ஷனின் 4வது ராத்திரியில தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியை தாரும். போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை அடிமைப்படுத்துகிற இச்சை, உங்களை அடிமைப்படுத்துகிற மதுபானம், உங்களை அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இந்த ராத்திரி உடைஞ்சு தருகிறது. ஆவியில போராடுங்க. நல்ல ஆவியில போராடுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை மேற்கொள்ள பார்க்கிற ஆவிகள் இந்த ராத்திரி வேரோட சாய்கிறது. ஒரு போட்டி, ஒரே ஒரு ஆள், அதுல வெற்றி பெற்றாலும் வீரன். அடுத்த போட்டி 2 பேர். எத்தனை பேரு? 2 பேர். வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இரண்டாவது போட்டிக்கு பேரு மல்யுத்தம். 2வது போட்டிக்கு பேரு மல்யுத்தம். அது 2 பேர். எத்தனை பேரு? அப்புறத்துல நிக்கிறவன் டன் கணக்கில் ஒரு இடி இடிப்பான். நம்ம பப்படம், நம்ம பப்படம். என்னத்துக்கு லாரி பிரேக்கு பொட்டி வரும்போ இடையில குறுக்க நிக்குத நீ? ஐயோ, யாருட்ட சொல்ல? லாரி பிரேக்கு பொட்டி வருது, ஆண்டவரே அதை நிறுத்துவீரா? முதல்ல மாறிக்கூட அவன் எங்கெங்கும் போய் விளட்டு, அப்புறம் ஜோம் பண்ண. வண்டி பிரேக்கு பொட்டிச்சுன்னு அறிஞ்சா முதல்ல ஜோம் பண்ணப்படாது. முதல்ல இது அங்கே கடந்துட்டு ஊக்கமாய் போராடுகிறேன், அவனை தொடுவீராக. நோ, ஆக்சிலேட்டர் கூடிச்சு பிரேக்கு பொட்டிச்சா மாறி கொடுத்து கண்டுகொண்டே இரு, அப்புறம் நம்ம ஜோம் பண்ணி தூக்கலாம். ஒரு அல்லேலியா சொல்லுவேன்னு எதிர்பார்த்தது தப்புதான், தப்புதான். ஒரு அல்லேலியா உற்சாகமா சொல்லுங்க. கோலியாத்துக்கோட பாக்ஸிங் பண்ணக்கு என்ன கொண்டு விட்டா எப்படி இருக்கும்? அவன் ஒரு இடி இடிச்சா பின்ன என்ன கூகுள் மேப்ல தேடணும். இப்ப இங்க பிரசங்கியாரு, ஆண்டவரே எங்க போனாரோ என்னவோ. இப்பதானே 2 மசில் எல்லாம் பிடிச்சு இடிக்க போறது போல நின்றாரு. அதுக்கடையில சூறாவளி காற்று வந்தோ. தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா கிட்டுமா? அவனுக்கு இடின்னு சொன்னா அவன் 5 வயசு தொட்டு படிச்ச இடி. நம்ம 5 வயசு தொட்டு படிச்சதா இல்லையா? அவன் இடியில பிறந்து, இடியில வாழ்ந்து, இடியில வளர்ந்து, இடியில சாம்பியன் பட்டம் வாங்கி இடிக்க வந்திருக்கு. நமக்கு இடிக்க தெரியாது. கிளவுஸ் மட்டும் உண்டு. என்ன மட்டும் உண்டு? கிளவுஸ் மட்டும் உண்டு. பிளவுஸ் இல்ல, கிளவுஸ். மல்யுத்தம். சில நேரம் மனைவிகள் புருஷனோட மல்யுத்தம் பண்ண வேண்டி வரும். சில நேரம் புருஷர்கள் மனைவியோட மல்யுத்தம் பண்ண வேண்டி வரும். கல்யாணம் நடந்துனாலே உடனே புரிஞ்சுக்கிடணும், பாக்ஸிங் கிரவுண்டில் நிற்கிறேன்.
கல்யாணம் நடக்கலைன்னா முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கிரவுண்டு தனியாள் போராட்டம். கல்யாணம் நடந்துட்டா பின்ன என்ன கிரவுண்டு? பாக்ஸிங் கிரவுண்டு. காலையில் நேரம் 5 மணிக்கு கிளம்பி பிராக்டிஸ் எடுக்கணும். வீட்டு நல்ல வேகமா வருதுன்னா இடையில போய் நிற்கப்படாது, மாறி கொடுக்கணும். பக்கத்துல செவர் இருக்கு இல்லையா, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சில நேரம் நமக்குன்னே ஆண்டவர் ஒரு ஆளை வச்சிருப்பாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்குன்னு சொல்லி ஒரு பார்வோனுக்கு ஆரோக்கியവും பலவும் கிருபையும் அபிஷேகம் கொடுத்து வச்சது போல நமக்கு பயிற்சி தரக்குன்னு ஒரு மல்யுத்த வீரனை வச்சிருப்பாரு. இங்கிலாந்துல ஒரு மல்யுத்த வீரன் ஆப்பிரிக்காவில் மல்யுத்தம் பண்ணும்படி போறான். பிளைன் ஏறி போகும்படி, கப்பல் ஏறி போகும்படி நிற்கிறான். ஒரு பெண் பிள்ளை ஓடி வந்து ஒரு பைபிளை கொடுத்து, அவன் கையில் பைபிளை வாங்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறான், வாட் இஸ் திஸ்? அந்த பிள்ளை சொல்லிச்சு, திஸ் எ வேர்ட் ஆஃப் காட், இது கர்த்தருடைய வசனம், ரொம்ப இடுக்கமான நேரம் வரும்போது இதை வாசி அப்படின்னு சொல்லி விடுது. மல்யுத்தம் பண்ண பாக்ஸிங் பண்ண போறான். அங்க போய் ஆப்பிரிக்காவில் இறங்கி பாக்ஸிங் பண்றான். ஆப்பிரிக்காவில் இறங்கி பாக்ஸிங் பண்ணும்போ இவனோட எதிராளி இருக்கிறார் இல்லையா, அவர் பாக்ஸிங்ல நம்பர் 1 சாம்பியன். இவன் போய் களத்துல நிக்கிறான். அவன் பைபிள் கப்பல்ல வச்சு வாசிக்கவே இல்லை, பைபிளை திறக்கவே இல்லை. அவனுக்கு எப்போ உள்ளத்துக்குள்ள போட்டி போட்டி போட்டி, பங்கெடுக்க போறோம் போட்டி அப்படின்னு சொல்லி கிரவுண்டில் போய் நின்னான். கிரவுண்டில் போய் நின்று விளையாட்டு தொடங்கிச்சு. எதிராளிக்கு ஒற்றை இடியோட ரிங்குக்கு வெளியில போய் விழுந்தாய். ஒற்றை இடியோட தோல்வி. 5 இடி இடிச்சு தோற்றிருந்தா கூட, ஏன் அப்படி முறைச்சு பாக்குதியா? 5 இடி இடிச்சு தோற்றிருந்தா கூட விளையாடுனேன்னாவது ஒரு ஆறுதல் இருக்கும் இல்லையா? ஒற்றை இடியில தோற்று போனாய். ரூமுக்கு வந்தான், தாங்க முடியல. எதுக்கு உயிரோட இருக்கிறேங்கிற கேள்வி வந்தது. ரூமுக்குள்ள இருந்தப்போ, வாழ்க்கையில ரொம்ப நெருக்கம் வரும்போ எடுத்து வாசின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளை எனக்கு ஒரு புஸ்தகம் தந்தது அப்படின்னு சொல்லி திறந்து வாசிச்சான். அந்த ரூமுக்குள்ள வச்சு ரட்சிக்கப்பட்டான். மரண நேரத்தில் அந்த பாக்ஸிங் வீரன் சொல்றான், போட்டியில தோற்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வென்றேன். புரியல இல்லையா? பாக்ஸிங்ல நான் ஒற்றை இடியில தோற்று போனேன், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வென்றேன். அவன் மரண நேரத்தில் சொல்றான், எதிராளி எதிர் பக்கத்துல நின்று என்ன இடிச்சவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போனாய், மாம்சத்துல வெற்றி பெற்றாய், நான் கண்ண விடும்போது பரலோகத்து போவேன். என்ன பயங்கரம் இல்லையா? ஒருவேளை நீங்க வருமானத்துல தோற்றிருக்கலாம், அறிவுல தோற்றிருக்கலாம், படிப்புல தோற்றிருக்கலாம், உலக பிரகாரமான காரியத்துல தோற்றிருக்கலாம். உலகத்துல தோற்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வென்றேன். ஒன்னு கை தட்டி வா திறந்து, என்ன பாக்கியம் இல்லையா? என்ன பாக்கியம் இல்லையா? 4 பேருக்கு முன்ன நீங்க அவமானப்பட்டிருக்கலாம், 4 பேருக்கு முன்ன நீங்க கேவலப்பட்டிருக்கலாம், உலகத்துல பலர் உங்களை ஒரு மாதிரியா சொல்லி இருக்கலாம், எல்லாருக்கும் முன்ன நீங்க அசிங்கப்பட்டிருக்கலாம். உலகத்துக்கு முன்ன நான் மாம்சத்துல தோற்று போனேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வென்றேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? பெலிஸ்தியர்கள் இப்ப வரணும், வந்து அடி தொடங்கலான்னு சொல்லணும். தொடங்கலான்னு சொன்ன உடனே எக்காலம் ஊதணும். அவங்க ஒரு 5000 பேர் அங்க இருந்து ஓடி வருவனும், நாங்க 5000 பேர் இங்க இருந்து ஓடி போவோம். கூட்டாடி யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கட்டுன்னு இவங்க நினைச்சிட்டு வந்துடும். ஆனா யுத்தத்துக்கு வந்தவன் மைக்கு கொண்டு வந்துருக்கு. யுத்தத்துக்கு வந்தவன் மைக்கு கொண்டு வந்திருக்கு. மைக்கு கொண்டு வந்து எழுப்பி நின்று ஒற்ற பிரசங்கம். இந்த தடவை கூட்டாடி வேண்டாம். இந்த தடவை என்ன வேண்டாம்? கூட்டாடி வேண்டாம். அப்ப இவங்க கேட்கணும், பின்ன என்ன அடி? 1 to 1. என்ன 1 to 1? எங்க சைடுல இருந்து நான் வாரேன், உங்க சைடுல இருந்து ஒரு ஆள் வாருங்க. அங்கண்டு ஒருத்த வந்து நிக்கிறான். அவனை கண்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் முந்தி சாப்பிட்ட உப்புமா வெளியே வரக்கு பாக்குது. பிரேக்பாஸ்டும் லஞ்சும் டின்னரும் வருவாய் தருணம் இது வேண்டு சொல்லுது.
கையும் ஓடாது காலும் ஓடாது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்துட்டு வந்த கூட்டமா 10 பேர் உட்கார்ந்து ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் சொன்னது இந்த இடம் 10 பேர் வேண்டாம், தைரியம் உள்ள ஒரு ஆள் வாழ்னு. நாங்கள் பிலதெல்பியா தேவ பிள்ளைகள் ஒருமிச்சு கூடி முழங்கால நின்று அவன் சொன்னான் தைரியம்னா ஒற்றைக்கு வாழ்னு. இவங்க சொல்லணும் ரத்தம் கொண்டு முத்திரையிடப்பட்ட ஜனம் ஒന്നിச்சு போராடியால் அவன் சொல்றான் தைரியம் ஒண்ணுடா ஒற்றைக்கு வாழ்னு. தைரியம் ஒண்ணுன்னா ஒற்றைக்கு வாழ்னு. கூட்டத்தோட ஜபிக்க ஆளுண்டு, கூட்டத்தோட கைதட்ட ஆளுண்டு, கூட்டத்தோட பாட்டு பாட ஆளுண்டு. உள்ள ஒருத்த இல்லை. எங்க இல்லையோ உள்ள ஒருத்த இல்லை. அவன் பாவம் என்ன, அவனை சம்மதிக்கணும், அவனுக்கெல்லாம் சாதனையாளர் விருது கொடுக்கணும். அவன் 40 நாள் பிரசங்கம் பண்ணான் இல்லையா? நம்ம அண்ணன் என்ன பண்ணிருப்போம், ஒற்றை நாள் பிரசங்கம், அடுத்த நாள் மொத்தத்தோட வலிச்சு வாரி சாக்கலிட்டு. அவன் பொறுமைக்கு உண்மைதான் அவன் பொறுமைசாலி. அவன் பொறுமைசாலி. 40 நாள் காலையிலையும் சாயங்காலம் மத்தியானம் வந்து ஒருத்தம் வான்னு சொன்னா அவனுக்கு விருது கொடுக்கண்டாமா? 40வது நாள் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவன் சொன்னான், நான் சொமட்டோ கம்பெனில வேலை பார்க்கிறேன். எங்க வேலை பார்க்கிறேன்? சொமட்டோவில். நான் என்னத்துக்கு வந்தேன்? ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கு. ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கு வந்த வழியில் உனக்கு பிரசங்கம் கேட்டேன், நான் வரேன். அவன் பார்க்கிறான். அவன் பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஈக்குவல் ஆகல, எப்படி பார்த்தாலும் ஈக்குவல் ஆகல. 1 to 1, ஒற்றைக்கு. நான் கேட்கிறேன், உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை சத்துருவை எதிர்க்க வேண்டிய பலம் உள்ளதா இருக்கா? உங்க தனிப்பட்ட விசுவாசம் சத்துருவை மேற்கொள்ள பலனுள்ளதா இருக்கா? கூட்டத்தோட 50 பேருக்கு இடையில நீங்க பாடலாம், 50 பேருக்கு இடையில நீங்க துதிக்கலாம், 50 பேருக்கு இடையில நீங்க இருந்து கைதட்டலாம், 50 பேருக்கு இடையில நீங்க ஸ்தோத்திரம் சொல்லலாம். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கருத்தா இருக்கா? நாங்கள் கூட்டத்தோடு பாடினால் தான். நீ தனியா பாடினா வெளியே கேட்குமான்னு சொல்றான். நான் வாரேன். அவனை பார்க்குறான். அவனை பார்த்துட்டு அவனை தாங்க முடியல. அவன் சொல்றான், நீ வா, இன்னும் கழுகுகளுக்கு இன்னும் சாப்பாடு கிட்டும், வா. அடிக்க தொடங்கி ஓடி வாரானா. தாவீது பாவம் இல்லையா? நான் தாவீதை பிடிச்சு நிறுத்தினேன். நான் தாவீதை பிடிச்சு நிறுத்தி கேட்டேன், என்னத்துக்கு போய் உயிரை கொடுக்குற? கல்லும் கொண்டு ஓடுறான். நான் கேட்டேன், அதவா அந்த கல்லு படலன்னா? நம்ம சந்தேகத்தை கேட்கணும் இல்லையா? அதவா அந்த கல்லு படலைன்னா இப்போ எறியும்போ அவன் ஒதுங்கி கொடுத்தான்னா கல்லு சவரில் போயிருக்கும். அடுத்து பின்ன வாய்ப்பு மொத்தம் யாருக்கு? அவனுக்கு. இவனுக்கு ஒரு வாய்ப்பு, ஒற்றை எறி. அந்த எறி படலைன்னா 99 வாய்ப்பு யாருக்கு? அவன் அடுத்த வாய்ப்பு மொத்தம் அவனே கையில கிடைக்கும். இப்போ தாவீதை பிடிச்சு எடுத்து கேட்ட எறிப்படலைன்னா தாவீது சொன்னா எறிப்படும். அது எப்படி படும்னா, எனக்கு பயிற்சி தந்த ஆளு குறிதவராத்த ஆளுன்னு, எனக்கு பயிற்சி தந்த ஆளு குறிதவராத்த ஆளுன்னு. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் அத்தனை பேர் ஒரு நிமிஷம் கை தட்டணும். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கு வைக்கிற தேவன். கைதட்டி வாய திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. கர்த்தருக்கு குறி தவறாது, கர்த்தருக்கு குறி தவறாது. அவர் என் கையை பிடிச்சு எனக்கு யுத்தம் பண்ண சொல்லி தந்திருக்கிறாரு. நான் போராடுறது ஆண்டவர் சொல்லி தந்த சட்டத்தின்படி. நான் யுத்தம் பண்றது கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்கு தக்கபடி. அப்போ மல்யுத்தம் என்கிற 2வது போட்டியில பங்கு கொள்ளணும். என்னை விட திறமை உள்ளவன், என்னை விட அதிகாரம் உள்ளவன், என்னை விட அறிவுள்ளவன், என்னை விட பலன் உள்ளவன் அதே களத்தில் நின்று என்னோடு கூட போராடுவான். நான் ஆண்டவருடைய ஆவியில சாய்ந்து கொண்டு அவனோடு கூட போராடணும். மல்யுத்த போட்டி 2 பேர் நின்று போராடணும். கொஞ்சம் தவறுனாலும் எடுத்து ரிங்குக்கு வெளியேறிவான். அப்படிப்பட்ட போட்டி. இந்த ராத்திரி வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிராளியோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன்.
அப்படின்னு யாராவது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆவியின் நிறைவில் சொல்றேன், விடாத போராடு. பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நிமிஷம் கை தட்டி 2 நிமிஷம் வாயை திறந்து ஆவியில் நிரம்பி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கிருபை, விடாத போராடு, விடாத போராடு, விடாத போராடு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் உன்னை மேற்கொள்வதற்கு என் ஆண்டவர் சத்துருவின் கையில உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்பதன கமதன கடகதன பிரௌடப துரபலபலபலபா ரெந்தல் கந்தர சந்தர பலபலபலபா ரியாந்தர பிரௌடபல் கபரபலபா. அப்போ ஒரு போட்டி தனியா நின்று எனக்குள்ள நான் போராடி பங்கெடுக்கிற 1வது போட்டி. 2வது போட்டி அப்படி இல்லை, அவுட்டோர் ஆக்கும், வெளியாக்கும். ரிங்கில் நின்று அநேகர் பார்த்து கொண்டு நிற்பணும். அநேகர் பார்த்து கொண்டு நிற்கும்போ எதிராளி வாரான், என்னை கொல்லாம விட மாட்டேன்னு சவால் விடுறான், உன்னை அழிக்காம போக மாட்டேன்னு சவால் விடுறான். அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும்போ அந்த பலவானாகிய சத்துருவுக்கு முன்ன உயிரை கையில பிடிச்சு வச்சுட்டு நான் மல்யுத்த போட்டியில பங்கெடுக்கிறேன். 2வது போட்டி. உங்களுக்கு தெரியுமா, பிரச்சனை கடினமா இருக்குன்னா பந்தய பொருள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. நிந்திக்கப்படுற தேவ பிள்ளையே, அவமானப்படுற தேவ பிள்ளையே, அளவுக்கு மிஞ்சி பாதிக்கப்படுற தேவ பிள்ளையே, உலகத்தில் இதுவரை யாருக்கும் கொடுத்திராத பந்தய பொருளை நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். அதனால தைரியமா நில்லு, தைரியமா போராடு. எவரும் எடுக்க முடியாத, எவரும் கொடுக்க முடியாத ஒரு பந்தய பொருள் காத்து கொண்டிருக்கிறது. 3வது போட்டி சிலம்பம். 3வது போட்டி என்ன? சிலம்பம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் ஆக்கும் அந்த வார்த்தை சொல்லி இருக்கு. 2 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பார்த்தீங்களா? முதல் போட்டியில் ஒரு ஆளு, முதல் போட்டியில ஒரு ஆளு, 2வது போட்டியில 2 பேரு, 3வது போட்டியில 2 பக்கத்திலையும் 12 பேரு. அந்த பக்கத்திலையும் 12 பேரு, இந்த பக்கத்திலையும் 12 பேரு. 13வது ஒரு ஆள் உள்ள தலையிட முடியாது. ஆனா 13வது ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்ய முடியும். போர்க்களத்தில் நிற்கிற ஆளுக்காக அந்தரங்கத்தில் உட்கார்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபிங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துக்காக உங்க புருஷன் சிலம்பம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்காக உங்க மனைவி சிலம்பம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க தேசத்தின் விடுதலைக்காக யாரோ சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க, கை உயர்த்தி ஜெபிங்க. முழங்காலதிட்டு போராடுகிற ஒரு சேனை எழுப்புங்கப்பா. கை உயர்த்தி ஜெபிங்க, கை உயர்த்தி ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும், கிருபையுள்ளவர்கள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், அபிஷேகம் உள்ளவர்கள் எழும்பட்டும், சத்துருவின் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காதவர்கள் எழும்பட்டும். ஜெபிங்க, கை உயர்த்தி ஒண்ணு ஜெபிங்க. இது போதாது, இது போதாது அப்பா. கிருபை உள்ளவர்களை எழுப்புங்க. நாங்க பின்னால இருந்து ஜெபம் பண்றோம். அபிஷேகம் உள்ளவர்களை எழுப்புங்க. நாங்க பின்னால இருந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஜெபிங்க, அத்தனை பேரு ஜெபிங்க. இந்த ராத்திரி இப்ப ஒரு சந்ததி எழும்பும்படி ஜெபிங்க. ஒரு சந்ததி எழும்பட்டும், ஜெபிங்க, விடாதுங்க. என் குடும்பத்தில் இருந்து ஒரு சந்ததி எழும்பட்டும், என் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சந்ததி எழும்பட்டும். என் போராடி ஜெபிங்க. அத்தல் கந்தல் கவன கந்தரா உடந்த
ரந்தர கந்தல் கபாரபா ரெந்தல் கபரபரபா. உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை உங்க பிள்ளைக்குள்ள வைக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உங்க பிள்ளைக்குள்ள வைக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை உங்க பிள்ளைக்குள்ள வைக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆராதனையை உங்க பிள்ளைக்குள்ள வைக்க விரும்புறாரு. ஜெபிங்க. வாலிபர் எழும்பட்டும், வாலிபர் எழும்பட்டும், வாலிபர் எழுந்து சிலம்ப பண்ணட்டும். அப்போ ஒன்னாவது யாருக்கும் தெரியாம நான் மட்டும் பங்கு கொள்ளுகிற ஒரு போட்டி. ரெண்டாவது மல்யுத்தம் படிச்சு வளர்ந்து வந்த ஒருத்தனுக்கு முன்ன நின்று நான் நிற்கிற மல்யுத்த போட்டி. மூணாவது சிலம்பம். நாலாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவரானேன் என்று எண்ணுகிறதில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையோடு ஓடுகிறேன், ஆசையோடு ஓடுகிறேன். அடுத்த கால தைரியமா வை, கிருபை தர போறாரு. அடுத்த கால தைரியமா வை. கர்த்தரும் கைய பிடிச்சிருக்கு. மலையானாலும் பள்ளத்தாக்கானாலும் வனாந்தரமானாலும் சமுத்திரமானாலும் மதிலானாலும் நதியானாலும் தைரியத்தோட கால வை. கர்த்தரோ கைய பிடிச்சிருக்கிறாரு. சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. உம்முடைய காட்டுப்புறாவை துஷ்ட மிருகத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. Glory to God. Hallelujah. நாம் எல்லாம் ஒரு ஓட்டக்களத்தில் ஓடுறோம். உங்களுக்கு தெரியுமா, போராடாமலே தோக்க முடியும், போராடாமலே தோக்க முடியும். இப்போ நான் இந்தியாவுக்காக ஓடுறேன்னு வைங்க. இந்தியா போராடல, ஓடுறது யாரு? நான். என்னோட தோல்வி யாருக்கு தோல்வி? பேப்பர்ல நாளைக்கு என்ன வரும்? இந்தியா ஓடுகிறது. என்னன்னு வரும்? இந்தியா ஓடுகிறது. நான் ஜெயிச்சது யாரு? இந்தியா. நான் தோற்றது யாரு? இந்தியா. அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு அவமானமும், ஒரு ராஜ்யத்து கனமும், ஒரு ராஜ்யத்துக்கு வெற்றியும், ஒரு ராஜ்யத்து தோல்வியும் ஒரு ஆளு. ஒண்ணு நினைச்சு பாருங்க, நீங்க தோற்றா ஆற தோற்கடிக்கிறோம்? யார? அந்த யோபுவின் புஸ்தகத்தோடு நினைச்சு பாருங்க. அதவா யோபு தோற்று போனா உண்மையிலே தோற்றது யாரு? யாரு தோற்றது? ஆண்டவர். அப்ப யோபு தன் வாழ்க்கையை வச்சு யாரை தோற்கடிக்கிறான்? ஆண்டவரை தோற்கடிக்கிறான். ஆண்டவரை தோப்பிச்ச ஒரு வாழ்க்கை என்னத்துக்கு? அதனால யோபு ஒரு தீர்மானம் பண்ணாரு. இந்த போர்க்களத்துல நான் தோற்ற ஆண்டவர் தோற்று போகிறாரு. அதனால எப்படியாவது வெற்றி பெறணும், எப்படியாவது வெற்றி பெறணும். கைதட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் தோல்வி என் ராஜ்யத்தின் தோல்வியானால் என் வெற்றி என் ராஜ்யத்தின் வெற்றி. என் வெற்றி யாரோட வெற்றி? என் ராஜ்யத்தோட வெற்றி. என் தோல்வி யாரோட தோல்வி? என் ராஜ்யத்தோட தோல்வி. என் ராஜ்யம் என்ன நம்பி ஓட்டக்களத்தில் விடுதுன்னா, பரலோகம் சரல் விளையில ஓட்டக்களத்தில் உங்களை நம்பி இருக்கன்னு தயவு செஞ்சு கை உயர்த்தி அடுத்த காலை வைக்க கிருபை தாருங்கப்பான்னு கேளுங்க. கண்ணை மூடி வாயை திறந்து கேளுங்க. அடுத்தவங்க முன்னே இருக்கிறது தீச்சூளை, அடுத்தவங்க முன்னே இருக்கிறது வனாந்தரம், அடுத்தவங்க முன்னே இருக்கிறது பெரிய பிரச்சனை, அடுத்தவங்க முன்னே இருக்கிறது பெரிய அவமானம், அடுத்தவங்க முன்னே இருக்கிறது பெரிய சவால். நான் ஆவியில சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு பெரிய சவால்கள் காத்து கொண்டிருக்கு. அதுக்கு நடுவில் தைரியத்தோட கால் வைக்கும்படி இதுவரை இல்லாத கிருபையை தர போறாரு, இதுவரை இல்லாத பலனை தர போறாரு. அவர் என் கால்களை
மான் கால்களை போய் கை தட்டுங்க. அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி உன்னதங்களில் என்ன நடக்க பண்ணுகிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதில தாண்டுவேன். கிருபை பெற்றவர்கள் 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தைரியமா ஓடு, எதுவும் உன்னை தடுக்க முடியாது. தைரியமா ஓடு, சத்துரு ஒண்ணு செய்ய முடியாது. தைரியமா ஓடு, கர்த்தருடைய வல்லமை உன் கால்களை தொடுகிறது. ரூடபா காந்தரா அல் காந்தரா அல்க சந்தர பரபரபா ரியாந்த பிரௌடப துரபர பரபரபா ரெந்தல் கனாதனா. ஹல்லேலூயா. தேவை கிருபை, தேவை கிருபை, தேவை கிருபை. இந்த காலத்துல நமக்கு தேவை தேவ கிருபை. இந்த காலத்துல நமக்கு தேவை தேவ கிருபை. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடி இந்த காலத்துக்கு தேவையான கிருபை. உடகடகல் கதனகடகல் கமனவைட பிரௌடபத்தரா அந்தல் கனாதனா. பரிகாசம் பண்றவன் பரிகாசம் பண்ணட்டு, நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டு, அவமானப்படுத்துறவன் அவமானப்படுத்தட்டு, சோர்ந்து போக பண்றவன் சோர்ந்து போக பண்ணட்டு, பலவீனப்படுத்த பார்க்கிறவன் பலவீனப்படுத்த பார்க்கட்டு, தளர்ந்து விழுறவன் தளர்ந்து விழட்டு. நீ தைரியமா எழும்பி ஓடு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுற கொஞ்சம் பேர் கண்டிப்பா இருப்பணும், கண்டிப்பா இருப்பணும். இந்த சகோதரி ஜெயிக்கணும், இந்த சகோதரன் ஜெயிக்கணும், இந்த குடும்பம் ஜெயிக்கணும், இந்த ஆத்மா ஜெயிக்கணும், இந்த பிள்ளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுகிற கொஞ்சம் பேர் கண்டிப்பா இருக்கணும். அந்த பலத்தோட காலவை, அந்த பலத்தோட யாரோ சிலர் நீ தூங்கி கொண்டிருக்கும் போ இந்த ஓட்டக்களத்தில் நீ விழுந்து விடாதபடி உனக்காக போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால தைரியமா ஓடு. இதே ஓட்டக்களத்துல கொஞ்சம் பேர் உனக்கு தோல்வியை விரும்பணும், நீ ஓடி விழணும், உன் குடும்பம் அவமானப்படணும். நீ ஓட முடியாது, உனக்கு பரிசு கிடைக்காது, உன்னால முடியாது, உனக்கு சரீர பலவீனம் இருக்கு, உனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு, உனக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால் நீ ஓட்டக்களத்தில் ஓட முடியாதுன்னு அப்ப பரிகாசம் பண்ணுகிற கொஞ்சம் பேர், ஜெபித்து தாங்குகிற கொஞ்சம் பேர், அவமானப்படுத்துகிற கொஞ்சம் பேர், நல்லா இருப்பேன்னு வாழ்த்துகிற கொஞ்சம் பேர், கேவலப்படுத்துகிற கொஞ்சம் பேர், முழங்கால ஜெபிக்கிற கொஞ்சம் பேர், உன்னால முடியாதுன்னு சொல்ற கொஞ்சம் பேர், இல்ல முடியும்னு சொல்ற கொஞ்சம் பேர். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் திருவசனத்தை பிடித்துக் கொண்டு பொறுமையோட ஓடு. தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு இல்லையா, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் ஓடுகிறேன். சொல்லுங்க, இயேசுவுக்காய் ஓடுகிறேன், பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன். உலகத்துக்கா ஓடுனது போதும், பாவத்துக்கா ஓடுனது போதும், இச்சைக்கா ஓடுனது போதும், பரிகாசத்துக்கா ஓடுனது போதும், அசுத்தத்துக்கா ஓடுனது போதும், பிசாசுக்கா ஓடுனது போதும். இனி ஒரு வாழ்க்கைய இயேசுவுக்கா ஓடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான்
நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என்னை சுதாவே, என் ஆசையெல்லாம் என்னை சுதாவே. அவன் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவன் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா கை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சரீரத்துல ஒரு புதிய பலன், உங்க சரீரத்துல ஒரு புதிய கிருபை, உங்க சரீரத்துல ஒரு புதிய அபிஷேகம் நீங்க அறியாம இறங்குகிறது. உடாரபா கப்பரபா பாபா பாபா அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். உடாரபரபா சந்தரபரபரபரபா ரியந்தரபர பௌடப துரபரபரபரபா கமரபரப கண்ண மூடுங்க. பற்றி பிடிக்குது அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். கை தட்டுங்க. உங்க சரீரத்துல வல்லமை, உங்க சரீரத்துல அபிஷேகம், உங்க சரீரத்துல அக்கினி கர்த்தர் தொடுகிறார். ஓடுகிறேன் இயேசுவுக்காக. கதன கந்தல் கமரபரப சந்தரபரபரபரபா ரியந்தர பௌடப துரபரபரபரபா ரெந்தல் கமரபரபரபரபா ரியந்தரபரப சந்தரபரபா அல் பௌடபரபரபா ரெந்தல் கமானா அல் கந்தர கந்தர ரியந்தர பந்தர அல் பத்தர அல் ஹத்தர. இதுவரை இல்லாத ஒரு பலன், இதுவரை இல்லாத ஒரு கிருபை, இதுவரை இல்லாத ஒரு வல்லமை கண்ண மூடி பெற்றுக்கொள். உடமன பரகதரகரியா சுடபரக ஷஹரவஸ்யா அதனகதகரகதுரியா தனாஜக சுடாரவஷஹன ரஹவனஹஸ்யா தனாஜக சுடாரவசேவனகதரியே ஹalleluya பவனகதனகதகரியா சுடாரக சுடாரயா. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையோடு ஓடுகிறேன். சகோதர கிருபை, உங்க கால்களில் அபிஷேகம், உங்க சரீரத்தில் வல்லமை. பலவீனர்கள் பலப்படுகிறார்கள், கட்டப்பட்டவர்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நோயாளிகள் தொடப்படுகிறார்கள். சில கால்கள் மான் கால்களாய் மாறுகிறது, சில சரீரங்கள்ல பலத்தின் மேல் பலன்.
இயேசுவே ஓட்டக்களத்தில் நிற்கிறோம், கிரவுண்டுக்கு வெளியே நிற்கிறோம், நீ ஓட முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவாரு, உன்னை அழைக்க என்னால முடியும்னா உன்னை நடத்த என்னால முடியும். Praise the Lord. 5வது போட்டி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யுத்தம் தனக்குத்தானே நடக்கிற போட்டி, 2 பேருக்கு இடையில நடக்கிற நல்லித்தம், எண்ணிக்கைக்குட்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் நடக்கிற சிலம்பம், ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்து ஒவ்வொரு ஆளு 2 பேர் வந்து போராடுகிற ஓட்ட போட்டி. இப்போ உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிற யுத்தம். நாம யாரு? நாம போர்ச்சேவகர்கள். நம்ம யாரு? போர்ச்சேவகர்கள். இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்க தயவு செஞ்சு வீட்டில் போய் வாசிக்கணும். நம்மளை என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு பாருங்க. 6வது வசனம். நம்ம யாரு? விவசாயி. நம்ம யாரு? நம்ம யாரு? விவசாயி. பார்த்தா ஒரு லுக்கும் இல்லை இல்லையா? விவசாயி. நம்ம கையிலாக்கும் நித்திய ஜீவனுக்கான விதை இருக்கு. நித்திய ஜீவனுக்கான விதையை வாங்கி தலையணைக்குள்ள வச்சுட்டு உறக்கம். நான் ஒன்று கேட்குறேன், கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்க. மருந்து கண்டுபிடிச்சாச்சு. லட்சக்கணக்கில் ஜனங்கள் கேன்சரில் செத்துட்டு இருக்கும்போ மருந்து கண்டுபிடிச்ச ஆளு மருந்தை கொண்டு ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தூங்குன அந்த ஆளை என்ன செய்யணும்? அந்த ஆளை என்ன செய்யணும்? अपने बच्चे के लिए அந்த ஆளை உயிரோட வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆட்கள் நேற்றைக்கு வர செத்து போனப்போ அது இந்த ஆளு கணக்கில் வராது. ஏன்னா மருந்து கண்டுபிடிக்கல. இனி ஒவ்வொரு ஆளு செத்து போகும்போது யாரு கணக்கில் வரும்? அந்த ஆளு கணக்கில் வரும். ஏன்னா மருந்து யாரு கையில் இருக்கு? அந்த ஆளு கையில் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்மளை காக்கும் விதை அது கையில தந்து விட்டுருக்காரு. நம்ம வாங்கி வச்சுட்டு காண்டாமிருகம் வாவளந்து போல ஒரு கொட்டாயும் விட்டுட்டு விவசாயிகள் விதை உங்க கையில் இருக்கு. எப்படியாவது விதைக்கணும். என்ன காணிக்க கொடுக்க முடிஞ்சவங்க காணிக்க கொடுக்கணும். முழங்கால நின்று ஜபிக்க முடிஞ்சவங்க முழங்கால நின்று ஜபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்ல முடிஞ்சவங்க சுவிசேஷம் சொல்லணும். என்னத்துக்கு இந்த உயிரை பாதுகாக்கணும்? நம்மளால காக்க முடியாத ஒண்ணுக்கு என்னத்துக்கு காவல் போடணும்? தரவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ள கர்த்தரை நம்பணும். Praise the Lord. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் விவசாயிகள். நம்ம கையில் இருக்கு விதை. அள்ளித்தவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். தேசத்துக்கு வலது பக்கத்தில் விதைப்போம், இடது பக்கத்தில் விதைப்போம், முன்ன விதைப்போம், பின்ன விதைப்போம், கண்ணீரோட விதைப்போம், கம்பீரத்தோடு இருப்போம். நம்ம விவசாயிகள். 2வது நம்மளை என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. மல்யுத்த வீரர்கள். என்ன பண்ணணும்? மல்யுத்தம் பண்ணணும். 3வது நம்ம யாரு? போர்ச்சேவகர்கள். நம்ம யாரு? மல்யுத்தம் பண்ணும்போது எதிராளி ஒரு ஆளு, சிலம்பம் பண்ணும்போது எதிராளி ஒரு குரூப்பு, ஓட்டக்களத்தில் ஓடும்போது எதிராளி 5-6 பேரு. ஆனா போர்க்களத்தில் நிற்கும்போது எதிராளி ஒரு ராஜ்யம்.
காலாட்களோட ஓடும்போ ஆண்டவரே ஒண்ணுல அவனை இடும் இல்லைன்னா என்ன இடும் அப்படின்னு சொல்ற நம்மளை போர்க்களத்துல கொண்டு விட்டா என்ன செய்ய? அவன் ஆவேசத்தோட வருவான். அவனுக்கு ஒரு ராஜ்யத்துல நீளம் கூட்டணும். அவன் நல்ல ஆற்றம் பாம்பு கொண்டிருப்போ நம்ம உண்ணியப்பம் கொண்டு போகணும். இது ஒரு ராஜ்யத்தை காரியமாகும். களி விளையாட்டில்ல. என்னத்த காரியம்? ராஜ்யத்தை காரியம். தெய்வத்தினுடைய ராணுவத்தில் இருக்கிறாய். என்னத்துல? தெய்வத்தினுடைய ராணுவத்தில் இருக்கிற தேவப்பிள்ளை. உங்களுக்கு தெரியாதனாலே என்ன, ஒரு பாவப்பட்ட தேவப்பிள்ளை முழங்கால நின்று ஒரு துள்ளி கண்ணீர் விட்டா அடப்பு தெரிஞ்சும். என்னத்துல இருக்கிறோம்? தெய்வத்துக்கு ராணுவத்தில். அப்போ பரலோகத்தின் ராணுவத்தில் நம்ம இருக்கிறதுனால ஒரு தேவப்பிள்ளை முழங்கால நிற்கும்போ பரலோகத்தின் மொத்த ஆயுதங்களும் அந்த தேவப்பிள்ளைக்காக இறங்கி வருகிறது. நாங்கள் மாம்சத்தின்படி போராடுகிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் கண்ண மூடி ஸ்தோத்திரம் சொல்லும்போ எரிகோ மதிலுக்கு அஸ்திபார கல்லவரை தூக்கி எறியத்தக்க அதிகாரம் உள்ள தேவ சன்னதியில் சக்தி உள்ளவதன்னு கைதட்டி ஒரு நிமிஷம் வாதறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. அத்தனை பேரு கண்ண மூடணும், அத்தனை பேரு கை தட்டணும், வாயை திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க. போர்க்களத்தில் போராட நிற்கிறவன் கடன் பிரச்சனை நினைக்க மாட்டான், பலவீனத்தை நினைக்க மாட்டான், வீட்டு பிரச்சனை நினைக்க மாட்டான். அப்படி எதை நினைச்சாலும் தோற்று போறது உறுதி. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? என் ராஜ்யம் வெற்றி பெறணும், என் ராஜ்யம் வெற்றி பெறணும். பரலோகத்தின் தேவன் உங்களை என்னை நம்பி இந்த போர்க்களத்தில் அந்தகார வல்லமைகளோடு போராட விட்டிருக்கிறார்னு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார உலகத்தின் அதிபதி நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா நமக்கு தோல்வி இல்லை. அப்போ நம்ம தனியாளா நின்று தனிப்பட்ட போட்டியில பங்கெடுக்கணும். 2 பேர் இன்னொரு எதிராளி கூட நின்று மல்யுத்தத்தில் பங்கெடுக்கணும். அப்புறம் சிலம்பம் பண்ணணும். அப்புறம் என் ராஜ்யத்துக்காக நான் ஓடணும். அப்புறம் நான் யுத்தம் பண்ணணும். ஒரு போர் சேவகனை போல. யாரை போல? போர்ச்சவனை போல யுத்தம் பண்ணணும். தண்டில் சேவகம் பண்ணும்படி எழுதி கொடுத்திருக்கிறீங்கன்னு. பரலோகமே உங்க கூட இருக்கு, பரலோகமே உங்களை நம்பி இருக்கு. ஒரு காரியத்துல கேரண்டி, தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. ஒரு தடவை கூட சொல்லணுமோ, தோற்று போவதில்லை. Praise the Lord. அப்ப இதுவரை நம்ம இவ்வளவு காரியம் பார்த்தாச்சு இல்லையா? இனி என்னுடைய மறுபக்கத்தில் உள்ள எதிரியை பற்றி படிக்கணும் இல்லையா? விளையாட்டுல முதல்ல படிக்க வேண்டிய யாரை பற்றி? எதிரியை பற்றி. 2 நாடுகள் கிரிக்கெட் விளையாடும் இல்லையா? கிரிக்கெட் விளையாடும்போது எதிர் நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரங்களுக்கு விளையாட்டை வீடியோல போட்டு போட்டு பார்ப்பணும். இவன் வடக்கோட்டு பந்துட்டா தெக்கோட்டு அடிக்கான கிழக்கோட்டு அடிக்கானான்னு பார்த்துட்டு மொத்த பலத்தை கூட்டி பிடிச்சு எறிவனுமா ஸ்டெம்பு ஒடிஞ்சு அப்புறத்து கண்டத்துல வேடங்கும். ஏன்னா எதிராளியை பற்றி நல்லா உட்கார்ந்து படிச்சிருக்கு. எப்படி போட்டா அடிக்கிறான், எப்படி போட்டா அடிக்கல, எப்படி போட்டா விழுறான், விழத்தக்கபடி வீசுவான் சாத்தான். எதிராளியை பற்றி படிக்கணும். 5 எதிராளிய டக்கு டக்குன்னு நான் வேகமா காட்டித்தாரேன். சந்தோஷமா இருக்குது இல்லையா? உற்சாகமா இருக்குது இல்லையா? சரி. 1வது எதிராளி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4-5. போதும். 1வது நம்ம யாரோட விளையாடணும்? பாவத்தோட போராடணும். அப்போ 1வது எதிராளி பாவம். 2வது இந்த விளையாட்டு போட்டியில இந்த பந்தய சாலையில என்னுடைய 2வது எதிராளி எது தெரியுமா? தந்திர தாக்குதல். தந்திர தாக்குதல்.
இது பயங்கரமாக்கும். நான்சி ஹரிக்கேன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, நான்சி ஹரிக்கேன் அப்படிங்கிற ஒரு அத்லெட் பெண்மணி, அந்த பெண்மணி விளையாட்டு போட்டியில பங்கெடுக்குது. விளையாட்டு போட்டியில பங்கெடுத்து காலிறுதியில ஜெயிச்சு, அரையிறுதியில ஜெயிச்சு ஃபைனலுக்கு விளையாட போகுது. ஃபைனலுக்கு விளையாட போகிற அந்த பெண்மணி பிராக்டிஸ் எடுக்கும்படி கிரவுண்டில் போயிட்டு வெளியே வரும்போ யாரோ 2 பேரும் அந்த காலை அடிச்சு ஒடிச்சு போட்டணும். ஃபைனல்ல அத்லெட் ஓட வேண்டிய நான்சி ஹரிக்கேன் மருத்துவமனையில். அதனால ஃபைனல்ல போராட வேண்டிய மற்ற போட்டியாளர் உண்டு இல்லையா, அந்த பெண்மணிக்கு பிரைஸ் கொடுத்தணும். அவ விளையாடாமலே ஜெயிச்சா, விளையாடி வெற்றி பெற வேண்டியவள் மருத்துவமனையில். நான்சி ஹரிக்கேனுக்கு தாய்க்கு 2 கண்ணும் தெரியாது. நான்சி ஹரிக்கேன் ஒவ்வொரு போட்டியில பங்கெடுத்து ஓடும்போ அந்த பெண்மணி தன் தாயை கொண்டு மைதானத்தில் உட்கார வச்சிருக்குமா. தன் மகள் ஓடுறது தாய்க்கு காண முடியாது. ஆனா ஆட்கள் போடுற சத்தம் தாயுடைய காதுல கேட்கும். அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். என் மகள் ஓடுகிறாள். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. போட்டியில விளையாடாமலே எதிராளி வெற்றி பெற்றாச்சு. இப்போ விசாரணை வருது. விசாரணையில நான்சி ஹரிக்கேன் பிராக்டிஸ் பண்ண போயிட்டு வெளியே வரும்போ அடிச்சது யாருன்னு பார்க்கணும். அடிச்சது யாருன்னு பார்த்தப்போ ஃபைனல்ல கூட விளையாடணும் இல்லையா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஆள் வச்சு காலில் அடிச்சிருக்கு. அந்த பெண்மணி ஆளை வச்சு காலில் அடிச்சு துறக்கி இருக்கு. நீ எப்படியாவது விழணும், அதாக்கு சத்துருவுக்கு ஆசை. நீ எப்படியாவது இந்த போட்டியில வெளியே போகணும், அதாக்கு சத்துருவுக்கு ஆசை. நீ எப்படியாவது தோற்ற அவமானப்பட்டு ஓடணும், அதாக்கு சத்துருவுக்கு ஆசை. உபத்திரவப்பட வேண்டி வந்தாலும் போட்டிய விடாத. தந்திர தாக்குதல். எங்க அடிச்சா நமக்கு வலிக்கும்னு சாத்தானுக்கு தெரியும். பிள்ளை அடிச்சா நமக்கு வலிக்கும்னா பிள்ளை அடிப்பான். புருஷனை அடிச்சா நமக்கு வலிக்கும்னா புருஷன் அடிப்பான். மனைவி அடிச்சா நமக்கு வலிக்கும்னா மனைவி அடிப்பான். யாரை நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிறோமோ அவங்களை அடிக்கடி அடிப்பான். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது இந்த போட்டியில நம்ம தளர்ந்து போகணும். தந்திர தாக்குதல். ஒரு நிமிஷம் கட்டி ஜபிக்க போறோம். கிருபை பெற்றவர்கள் கண்ண மூடி கட்டி ஜபிங்க. அடிக்கடி தந்திரமா தாக்குற ஆவிகளை அத்தனை தேவ பிள்ளைகள் ஒன்று கட்டி ஜபிங்க. சத்த உயர்த்தி ஜபிங்க. கிருபை பெற்றவர்கள் போராடி ஜபிங்க. போராடுங்க. ஏதோ ஒரு பகுதி அடிக்கடி தாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு பகுதியில சத்துரு கண்ணு வச்சிருக்கிறான். இப்ப கையை எடுக்க போறான். அப்போ ஒரு பக்கம் நான் பாவத்துக்கு விரோதமாக உயிரை கொடுத்து போராட வேண்டி வருது. இன்னொரு பக்கம் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போ என்ன தந்திரமா தாக்குற ஆவிகள். 3 வஞ்சகமாய் வெற்றி பெறுதல். சில ஆட்களை விளையாட்டு காணாது, கிரீடம் அங்க ஃப்ரெண்ட்ல காணும். நீங்க இங்க இல்லையோ? ஒரு பெண்மணி மாரத்தான் ஓட்டியில ஓடிச்சு. மாரத்தான் போட்டியில் ஓடின அந்த பெண்மணி உலகத்தில் இதுவரை யாரும் ஓடியதால் அவ்வளோ ஓடி மாரத்தான் வெற்றி பெற்று. மாரத்தான்னா பொறுமையாகும் தேவை. 100 மீட்டர் ஓட்டம் பிஸ்குன்னு போகணும், மாரத்தான் மெதுவாக ஓடணும். இந்த பெண்மணி ஓடி வெற்றி பெற்று. எப்படி இந்த பெண்மணி மாரத்தான் ஓட்டத்தில் இப்படி வெற்றி பெற்று? ஏன்னா இந்த பெண்மணி ஓடுகிற பெண்மணி கிடையாது. கொஞ்ச நாள் தாண்டி இந்த பெண்மணிய குடும்பத்தில் பிரச்சனை. அவளுக்கு காதலை போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? அவ ஓடி வெற்றி பெறல. அவ கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் வரை. அவன் சரியா அவ வருகிற நேரத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருந்திருக்கான். ட்ரெயின்ல ஏறி அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்கி ஓடி இருக்கான். அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததா?
அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தப்போ அவங்க வெளியே சொன்னான், ஓடல, அவள் ட்ரெயினில் ஏறியாக்கும் போனான். வஞ்சகமாய் வெற்றி பெறுகிறவர்கள், தந்திரமாய் தாக்குகிறவர்கள், எதிரே போராடுகிற போராட்டம். எப்படியாவது பந்தய பொருளை தட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது அடுத்தொரு பெரிய பிரச்சனை, வெளியே வெற்றி பெற்று உள்ளே தோற்கிறவர்கள். ஒன்று யோசிச்சு பாருங்க. சிம்சோன் மீதியானியரை ஜெயிச்சான், பெலிஸ்தியரை ஜெயிச்சான், உள்ள தோற்றான். தாவீதை பாருங்க, வெளியே ஜெயிச்சான், உள்ள தோற்றான். சாலமோனை பாருங்க, வெளியே ஜெயிச்சான், உள்ள தோற்றான். யோபுவை பாருங்க, வெளியே தோற்றான், உள்ள ஜெயிச்சான். யோசேப்பை பாருங்க, வெளியே தோற்றான், உள்ள ஜெயிச்சான். வெளியே வெற்றி பெற்று உள்ளத்தில் தோற்று போகிற சிலர், வெளியே தோற்று போய் உள்ளத்தில் வெற்றி பெறுகிற சிலர். கர்த்தர் நம்மை தோல்விக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. எழுமி நிற்போமா? கண்ணை மூடி ஜெபிப்போமா?